இன்னைக்கு நம்ம LeetCode 75 சீரீஸ்ல ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் 3 இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது LeetCode ப்ராப்ளம் நம்பர் 1004. ஸோ இனிஷியலாக நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்லைடிங் விண்டோ ஆஃபர்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல வெரி மச் சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு பைனரி அரே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, இன்டிஜர் வேல்யூ கீழே கொடுத்துருவாங்க. நம்மளால மேக்ஸிமம் நம்பர் எவ்வளோ வந்து ஒன்னா மாற்ற முடியும் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்டிஜர் கே வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த கே வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூஸ்ல நம்ம ஜீரோவா இருக்க வேல்யூ நம்ம ஒன்னா மாத்திக்கலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா, ஸோ பைனரி வேல்யூ அப்படின்னாலே 0 ஒன்ஸ் தான். ஸோ 0 and 1. ஸோ பைனரி ஸ்ட்ரிங் அதே வேல்யூ அப்படிங்கிற போது நமக்கு இந்த வேல்யூ அவங்களுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க இன்புட் வேல்யூல இவங்க கொடுத்துருக்க இந்த கே நம்பர்ஸ் அவங்களுக்கு நம்ம வேல்யூவை இருக்கிற 0 வேல்யூவை நம்ம 1 வேல்யூவா மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேக்சிமம் அப்படி மாற்றின வேல்யூல மேக்சிமம் லென்த் என்னவா இருக்குமோ ஸோ அந்த லென்த்தை மட்டும் நம்மளால ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 1 1 0 0 0 அதே மாதிரி 4 1 இருக்கு, அப்புறம் ஒரு 0 இருக்கு. கே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க பைனரி வேல்யூல நம்ம ரெண்டு ஜீரோவை மட்டும் நம்ம ஒன்னா மாற்ற முடியும். அது எதனா இந்த 2ஆ இருக்கலாம், இல்லை இந்த 2ஆ இருக்கலாம், இல்லை இந்த 1 இந்த 1ஆ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல ஏதோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை மாற்றி அந்த மாற்றின வேல்யூ லென்த் மேக்சிமமான லென்த்தா இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செனாரியோல நம்ம இந்த ஜீரோவையும் அண்ட் தென் ஸ்டார்டிங் ஜீரோ அண்ட் தென் எண்டிங் ஜீரோ, இந்த 2 ஜீரோ இதுவும் நம்ம மாத்துறோம். ப்ளஸ் இதோட மேக்ஸிமம் லென்த்தை வந்து நம்ம 6 சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்ரோச்சில் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் லெஃப்ட் பாயிண்டர் மேக்ஸிமம் லென்த் அண்ட் 0 கவுண்ட் சொல்லி 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட்ன்றதுக்காக வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்காக மேக்ஸிமம் லென்த் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்ற டிஃபைன் பண்றாங்க. மேக்ஸிமம் லென்த் ஜீரோவோட கவுண்டை வந்து ஜீரோஸோட கவுண்டிங் இந்த கே வேல்யூவோட அதிகமாக செக் பண்றாங்க. 0 கவுண்ட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே மூவ் பண்றேன். ஸோ மூவ் பண்ற வேல்யூவை 8 வச்சிருக்கேன். ஸோ இது வந்து கடைசி வேல்யூ வந்து மூவ் பண்ணுவோம். ஒவ்வொரு வேல்யூக்கும் வந்து 8 வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ வந்துருக்க இந்த வேல்யூ 0வா இருக்குன்ற பட்சத்துல 0வோட கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் இதுல வந்து 0வோட கவுண்ட் வந்துட்டு அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்டரை வந்து மூவ் பண்றேன். லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்றேன், 0வோட கவுண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம இந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த 0வோட கவுண்ட் அதிகமாகுதுன்ற பட்சத்துல நம்மளோட லெஃப்ட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேம் இந்த பேரலா மேக்ஸிமம் லென்த்தை நான் ஃபைண்ட் பண்றேன். ஸோ இந்த மேக்ஸிமம் லென்த் வந்து ப்ரீவியஸா இருக்கிற மேக்ஸிமம் லென்த் அண்ட் ரைட் மைனஸ் லெஃப்ட், அதாவது நம்ம ரைட் வேல்யூ மைனஸ் லெஃப்ட் வேல்யூ, இது 0 இண்டெக்ஸ்ன்றதுனால இது கூட வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இந்த மேக்ஸிமம் லென்த்தை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த செனாரியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிள் இதில் இனிஷியலாக வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது வரையும் வரும். ஸோ இது வரையும் வரும்போது இதில் ஜீரோவோட லென்த்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோவோட வேல்யூஸ் வந்து 3 இருக்குது. பட் ஆனால் நம்மளோட கே வேல்யூ வந்து 2 தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இது வந்து ஜீரோவோட கவுண்டர் டிக்யூன் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் பாயிண்டர் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து ஜீரோ வேல்யூ ஜீரோ இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மாறிடும். சேம் அடுத்த மறுபடியும் கால்குலேட் பண்ணும். அடுத்த சபாரி கால்குலேட் பண்ணும். ஸோ அடுத்த சபாரி கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு இது பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். மேக்ஸிமம் லென்த் தான். இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரிட்டி மச் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த அப்ரோச்லேயே தான். அது நீங்க கொடுத்துருக்கேன் லெஃப்ட் மேக்ஸிமம் லென்த் அந்த ஜீரோ கவுண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ண வேரியபிள் வச்சுட்டு நான் வந்து ஒரு லூப் பண்ணுறேன். வந்திருக்க வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கிற பட்சம் ஜீரோ கவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஜீரோவோட கவுண்ட் வந்து கேவோட வேல்யூவோட அதிகமாக இருக்குன்னு அப்படின்னா லெஃப்ட் பாயிண்டை இன்க்ளூட் பண்ணிட்டு ஜீரோவோட கவுண்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் லென்த் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்திருக்க வேல்யூவை 70 மேக்ஸிமமாக இருக்குன்ற செக் பண்ணி பார்க்குறேன். இது மேக்ஸிமமாக இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் வேல்யூவில் லென்த்தில் நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக லூப் முடியும் போது மேக்ஸிமம் லென்த்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.